வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நான் தான் சிவகுமார் பேசுகிறேன். கொளத்தூர் ஸ்மார்ட் ட்ரேட் அக்கௌண்ட் ஃபவுண்டர். இப்போ நம்ம வந்து இந்த சார்ட்டை என்ன பற்றி பார்க்க போகிறோம்னா, நாளைக்கு மார்க்கெட் வந்து என்ன மாதிரி ரியாக்ட் ஆகும். ஸோ மார்க்கெட் நாளைக்கு வந்து புல்லிஷாக இருக்குமா, இல்லை வந்து பியரிஷாக இருக்குமா, இல்லை மார்க்கெட் வந்து சைட்வேஸில் இருக்குமா அப்படின்றத பற்றி ஒரு ட்ரெண்ட் அனலைஸ் பண்ண போகிறோம். ஸோ மார்க்கெட்டோட கரண்ட் ட்ரெண்ட் கண்டிஷன் இதுதான். மார்க்கெட் வந்து 1 hour டைம் ஃப்ரேமில் வந்து மார்க்கெட் நமக்கு வந்து ஒரு டவுன் ட்ரெண்ட் தான் வந்து நமக்கு காட்டுது. ஸோ மார்க்கெட் வந்து இப்போது லோவர் டைம் ஃப்ரேமில் வந்து பேரிஷாக இருக்குது. ஸோ இப்போ நான் உங்களுக்கு வந்து டவுன் ட்ரெண்ட் பேட்டர்னை வந்து வரைஞ்சி காட்ட போகிறேன். ஸோ மார்க்கெட்டோட டவுன் ட்ரெண்ட் வந்து இங்கே வந்து ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஸோ மார்க்கெட்டு கீழே வந்திருக்கு. லோவர் லோ, லோவர் ஹை, லோவர் லோ, லோவர் ஹை, lower low, lower high, and lower low, lower high, and lower low, lower high, lower low, lower high, lower low, higher high. மார்க்கெட் இங்கே வந்து ஒரு சிஹெச் கொடுத்துருக்கு. இந்த இடத்துல மார்க்கெட் வந்து ஒரு டவுன் ட்ரெண்டை பிரேக் அவுட் பண்ணியிருக்கு. ஸோ இது இருக்க மார்க்கெட் வந்து டவுன் ஆகுது. இந்த இடத்துல ஒரு சிஹெச் கொடுத்துருக்கு. கொடுத்துட்டு மார்க்கெட் வந்து இங்கேருந்து புல்லிஷாக மேலே போயிருக்கு. அகைன் ஒரு சின்ன கரெக்ஷன், அகைன் மேலே போயிருக்கு. ஸோ இந்த ட்ரெண்ட் லைனை வந்து ரெஸ்பெக்ட் பண்ணி மார்க்கெட் வந்து திரும்ப வந்து கீழே ஃபால் ஆகிருக்கு. ஸோ கரண்ட்டாக மார்க்கெட் வந்து நமக்கு இந்த 24,400 இந்த ரேஞ்சில் வந்து சப்போர்ட் எடுத்து திரும்ப நேற்று மார்க்கெட் வந்து ஸ்லைட்டி வந்து புல்லிஷாக இருந்திருக்கு. மார்க்கெட் வந்து 1ஆம் தேதி வந்து நமக்கு மார்க்கெட் வந்து கிட்டத்தட்ட ஒரு 226 பாயிண்ட்ஸ் வந்து மூவ் ஆயிருக்கு. ஸோ இது வந்து ஒரு நல்ல பாசிட்டிவ் மூவ் தான். ஸோ இதுலேருந்து மார்க்கெட் வந்து எங்கே போகிறதுக்கு அடுத்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான இடத்துல சப்போர்ட் எடுத்திருக்கு. ஸோ மார்க்கெட்டு இதுக்கப்புறம் இங்கேருந்து இப்படி வந்து 24,800 வரைக்கும் மார்க்கெட் வந்து நாளைக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இங்கேருந்து இன்னுமே வந்து மார்க்கெட் ஒரு 160லேருந்து 200 பாயிண்ட்ஸ் கிட்ட மார்க்கெட் வந்து நாளைக்கு மூவ் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அண்ட் தென் மார்க்கெட் வந்து இதுலேருந்து இந்த 24,800 லெவலை பிரேக் அவுட் பண்ணி மேலே போச்சு அப்படின்னா மார்க்கெட் வந்து அடுத்து ரீச் ஆக போகிற இடம் வந்து 25,000. ஆர் மார்க்கெட் வந்து நாளைக்கு இந்த 20,000 பிரேக் பண்ண ஸ்ட்ரகிள் ஆச்சு அப்படின்னா இந்த இடத்துல இருந்து மார்க்கெட் வந்து திரும்ப ரிட்டர்ன் வந்து ஃபால் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. பட் மார்க்கெட் வந்து கண்டிப்பாக நாளைக்கு 24,800 கண்டிப்பாக ரீச் ஆகும். ஸோ இங்கேயுமே வந்து நமக்கு ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் தெரியுது. ஸோ இது வந்து ஒரு மார்க்கெட் வந்து ரிவர்சல் ஆகுது அப்படின்ற மாதிரியான ஒரு சிம்பிள் இது. பட் நமக்கு இந்த இடத்துல ஸ்ட்ராங்கான சப்போர்ட் எடுத்ததுனால மார்க்கெட் இங்கேருந்து ஃபால் ஆனால் கூட திரும்ப கரெக்ஷன் வந்து ஒரு 0.5, அதாவது நமக்கு 24,780. ஸோ இந்த ரேஞ்சுக்காக மார்க்கெட் வந்து ஒரு சின்ன கரெக்ஷன் போகும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ அதுக்கப்புறம் வேணால் மார்க்கெட் ஃபால் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதர்வைஸ் மார்க்கெட் வந்து இந்த லெவல், அதாவது 24,800 பிரேக் பண்ணிச்சுன்னா அதுலேருந்து 25,000. ஸோ இதுலேருந்து மார்க்கெட் வந்து இதையும் வந்து பிரேக் ஆச்சு அப்படின்னா தென் நமக்கு இந்த டவுன் ட்ரெண்ட் பிரேக் ஆகி ஒரு புல்லிஷ் மூமெண்ட் கிடைக்கும். தென் மார்க்கெட் வந்து 24,240. தென் இங்கேருந்து மார்க்கெட் வந்து நமக்கு நல்லாவே வந்து மூவ் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்குது. ஸோ நம்ம நாளைக்கு வந்து ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்ட் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், பாசிட்டிவ் சைடு. அதுவும் எந்த அளவுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னா
கரண்ட்டாக இருக்க வேல்யூலேருந்து ஒரு 200 பாயிண்ட்ஸ் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ மோஸ்ட் பாசிபிள் நாளைக்கு பாசிட்டிவாக மார்க்கெட் இருக்கும். தேங்க்யூ.